ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பழைய வக்கம்பட்டியில் படுகொலை செய்யப்பட்ட சிவகுமாரின் தலையானது தொடர் 4 மணி நேர தேடுதலுக்கு பிறகு கிடைத்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜோதிகுமார். வணக்கம் ஜோதிகுமார். விவரம். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே திண்டுக்கல் வத்தலக்குண்டு சாலையில் உள்ள பழைய வக்கம்பட்டியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் மைக்கேல்பட்டியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கல்லால் தாக்கியும் கத்தி மற்றும் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். படுகொலை செய்த கொலையாளிகள் சிவகுமாரின் தலையை எடுத்துச் சென்றிருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த திண்டுக்கல் தாலுகா போலீசார் சம்பவ இடத்தில் விரைந்து வந்து சிவகுமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருந்தனர். மேலும் சிவகுமாரின் தலையை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். சம்பவ இடத்திற்கு திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் நேரில் வருகை தந்து விசாரணை மேற்கொண்டார். மேலும் மோப்ப நாய் லக்கி சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டது. கொலை நடைபெற்ற இடத்திலிருந்து மைக்கேல்பட்டி ஊர் எல்லை வரை சென்று மோப்ப நாய் நின்றது. கொலை நடந்த சம்பவ இடத்திலிருந்து 4 மணி நேர தேடலுக்கு பிறகு சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் பாலம் ஒன்றின் கீழ் சிவகுமாரின் தலை கிடைத்தது. போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் படுகொலை செய்யப்பட்ட சிவகுமார் மீது 2 கொலை வழக்குகள் உள்ளது என்றும் இதன் காரணமாக இந்த கொலை நடைபெற்றிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜோதிகுமார். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.